ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஈஸியான வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கிட்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் சரி, இல்லை எல்டர்லி பீப்புள்ஸுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி அக்ரலிக் யான் எடுத்திருக்கேன். நம்ம நார்க்கிற கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, உல்லன் யான், அதுவே நான் எடுத்திருக்கிறேன். அண்ட் 2.5 mm ஹூக், ஒரு சிசர், ஒரு ஸ்டிச் மார்க்கர் அண்ட் ஒன் நீடில் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் செய்கிறதுக்கு நமக்கு இந்த பாலில் 3 balls ஆஃப் யான் தேவைப்படும். வாட்டர் பாட்டிலோடைய பேஸ் அண்டு ஸ்ட்ராப்போடைய லென்த்தை பொறுத்து நமக்கு யான் பால்ஸ் கூடுதலாகவோ இல்லை குறைச்சலாகவும் தேவைப்படலாம். இந்த ப்ராஜெக்டை நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ பாட்டம்லேருந்து ஆரம்பித்து நம்ம அப்படியே ஸ்ட்ராப் போட்டு ஒரு ஏரியா நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ ப்ராஜெக்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம மேஜிக் ரிங்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ மேஜிக் ரிங் போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கலாம். இந்த மேஜிக் ரிங்குள்ளே நம்ம 15 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் க்ரோஷே பேசிக்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இந்த மேஜிக் ரிங்கை நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்டை எண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷே மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் ரவுண்டுக்கு 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த 15 டபுள் க்ரோஷே மேலேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட்டு வர போகிறோம். அதாவது 2 டபுள் க்ரோஷே நம்ம ஒரு ஸ்டிச் மேலேயும் நம்ம போட போகிறோம். ஸோ அதே இடத்துல 2 டபுள் க்ரோஷே நம்ம போட்டாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற 14 ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட்டு வரலாம். செகண்ட் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போட்டு டபுள் க்ரோஷே ஸ்டிச் மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்டுக்கு அதே மாதிரி 2 செயின் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட போகிறோம். ஸோ இதே மாதிரி தேர்ட் ரோல் ஃபுல்லாக ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸுன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக நம்ம போட்டு வர போகிறோம். இந்த ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ தேர்ட் ரவுண்டு முடிச்சாச்சு. நம்ம தேர்ட் ரவுண்டை எண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷே மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரவுண்டுக்கு 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே போடலாம். அண்ட் அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி பண்ண போகிறோன்னா 2 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், 2 டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டு வர போகிறோம். இப்போது ஃபோர்த் ரோவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரோவை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ் வந்து எது வரைக்கும் போடணும் அப்படின்னா, உங்கள் வாட்டர் பாட்டிலோடைய பேஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த வாட்டர் பாட்டிலோடைய இந்த பேஸ் இருக்குது இல்லையா, இந்த பேஸ் வந்து இதில் உட்கார்ற அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம். இந்த பேஸ் வந்து ரவுண்டாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்கொயராகவும் இருக்கலாம். அதோடய எட்ஜஸ் வந்து கரெக்டாக அந்த பேஸில் உட்கார்ற அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய பேஸ் வந்து இந்த எண்டுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த அளவு போதும். ஸோ சில பேருக்கு வாட்டர் பாட்டில் பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு ரவுண்டு கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்படி போடும்போது 3 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், 3 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்ன்னு சொல்லி போடுவோம். நமக்கு இப்போ இந்த பேஸ் வந்து போதுமானது. ஸோ நம்ம இதுக்கு அடுத்து வந்து நம்ம எந்த இன்க்ரீஸும் பண்ணாமல்
நம்ம இந்த ரவுண்டு ஃபுல்லாமே ஒரு டபுள் க்ரோஷே நம்ம போட்டு வர போகிறோம். ஸோ அதே மாதிரி இன்னும் 3 ரவுண்டு வந்து எந்த இன்க்ரீஸுமே பண்ணாமல் நம்ம 3 ரவுண்டு வந்து நம்ம போட்டு வர போகிறோம். ஸோ பாருங்கள், 2 செயின் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின்லையும் நம்ம போட்டு வர போகிறோம். ஸோ இதே மாதிரி இந்த ரோ இல்லாமல் இன்னும் 2 ரோ வந்து, ஸோ டோட்டலாக 3 ரோ வந்து எந்த இன்க்ரீஸும் இல்லாமல் நம்ம போட்டு முடிக்க போகிறோம். இன்னொரு பேஸ் ரவுண்டு எக்ஸ்ட்ரா போடுறவங்க, அதாவது 3 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் அந்த ரவுண்டு போடுறவங்க, அந்த ரவுண்டு முடித்ததுக்கு அப்புறமா 3 ரவுண்டு எந்த இன்க்ரீஸும் இல்லாமல் போட்டுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 3 ரவுண்டு எந்த இன்க்ரீஸுமே இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 ரோஸ் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ பேஸ் அதிகமாக இருக்கிறவங்க 8 ரோஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ரவுண்டோட நம்ம வந்து இந்த பேஸ் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த டிசைன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரோவை எண்ட் பண்ண மாட்டோம், நம்ம அப்படியே ஸ்பைரலாக கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து 5 செயின் போட்டுக்கலாம். ஸோ இந்த 5 செயினில் வந்து நீங்கள் இந்த 3 செயின் இருக்கிறத வந்து நீங்கள் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 2 செயின் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்டிச்சஸை வந்து கீழே இருக்கிற ஸ்டிச்சஸை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது இருக்கிற செயினில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ நம்ம இங்கே டோட்டலாக 5 செயின்ஸ் போட்டிருக்கோம். இதில் 3 செயினை வந்து நம்ம டபுள் க்ரோஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து 2 செயின். ஸோ 2 செயினை கீழே ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது இருக்கிற ஸ்டிச்சஸில் நம்ம டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஸோ அடுத்து அதே மாதிரி 2 செயின் போட்டுக்கலாம். கீழே இருக்கிற 2 ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். 3வது ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். அதுக்கடுத்து மறுபடியும் 2 செயின், கீழே ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி நம்ம இது முடிகிற வரைக்கும் நம்ம பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இது வரைக்கும் போட்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் 2 செயினோட நிறுத்தியிருக்கேன். இப்போது நம்ம ஸ்பைரலாக ஒர்க் பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த ரோவை எண்ட் பண்ணாமல் கீழே இருக்கிற அந்த 2 ஸ்டிச்சஸையும் விட்டுட்டு நம்ம அடுத்து இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ ஃபார் ரெஃபரன்ஸ் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து இப்படி நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2 செயின் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து இருக்கிற கேப்பில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். அடுத்து 2 செயின், அடுத்து இருக்கிற கேப்பில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்து 2 செயின், அடுத்து இருக்கிற கேப்பில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ ஸ்பைரலாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறோம். இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேப்லேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இதே மாதிரி எல்லா கேப்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் 2 செயின் போட்டு நம்ம அப்படியே ஸ்பைரலாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். எத்தனை ரவுண்டு வரைக்கும் அப்படின்னா ஒரு 15 to 20 ரவுண்டு. உங்களுக்கு பாட்டிலோட நெக் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 20 ரவுண்ட் வரைக்கும் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு முக்கால்வாசியே போதும் அப்படின்னா ஒரு 15 to 17 அந்த ரவுண்ட் வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஸ்பைரலாக நம்ம கொண்டு போகும்போது எப்படி ரவுண்டை நம்ம கவுண்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம கடைசியில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்பைரலாக நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டிச் மார்க்கரை நம்ம எடுக்க வேண்டாம்.
இப்போ கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போட்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி கவுண்ட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ரோஸ் போட்டாச்சு. இதை இப்போ எப்படி கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்பைரலாக போட்டிருக்கிறதுனால ஒரு சைடு வந்து ரோ கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி வராமல் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டிச் மார்க்கர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டிச் மார்க்கரோடைய இந்த பக்கமும் ஸ்டிச் மார்க்கருடைய அடுத்த பேக் சைடும் நம்ம 2 பக்கமும் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு ரோ டிஃப்ரென்ஸும் நமக்கு வராது. ஸோ அதையும் எப்படி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்க போகிறது கிடையாது. பிகாஸ் சில பேருக்கு ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் எந்த ரோங்கிறது கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு அடுத்த கேப்பில் இருந்து நம்ம இப்படி ஸ்லாண்டிங்காக பார்க்க போகிறோம். இப்படி ஸ்லாண்டிங்காக பார்க்கும்போது நமக்கு அது எந்த ரோங்கிறது நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இதில் இருந்து நம்ம அடுத்த இந்த கேப்லேருந்து நம்ம இப்படி வந்து ஸ்லாண்டிங்காக நம்ம கவுண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 and 20. ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் மார்க்கருக்கு இந்த பக்கம் 20 ரோஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஸ்டிச் மார்க்கருக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த இதையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை விட்டுட்டு அடுத்த கேப்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 and 20. ஸோ இப்போ 2 சைடுமே நமக்கு 20 ரோஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நம்ம இங்கே டபுள் க்ரோஷேவோடு நிறுத்தியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா இந்த கேப்புக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இப்படி கிடைக்கும். இப்போ அடுத்து 3 செயின் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்க இந்த கேப்பில் 2 டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். அதுக்கடுத்து இந்த ஸ்டிச் மேலே ஒரு டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். அதுக்கடுத்து இருக்கிற கேப்பில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி கேப்பில் 2 டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷே நம்ம இந்த ரோ ஃபுல்லாக போட்டு வர போகிறோம். ஸோ போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த லாஸ்ட் இருக்கிற கேப்லேயும் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த டபுள் க்ரோஷே மேலேயும் இந்த டபுள் க்ரோஷே இருக்குது இல்லைங்களா, இந்த டபுள் க்ரோஷே மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷே நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து இதை நம்ம இந்த ரவுண்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த கேப்பில் போட்டிருப்போம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே, அந்த டபுள் க்ரோஷே மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம வாட்டர் பாட்டிலுடைய ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இன்னும் ஸ்ட்ராப் மட்டும்தான் தேவை. ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், இது வந்து பேஸ் வந்து பெருசாக இருக்குது, போக போக இப்படி குறுகலாக போய்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது அக்ரலிக் யான்னால இதோடைய ஸ்டிஃப்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி குறுகலாக போகிற மாதிரி இருக்கும்.
இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் இதுக்குள்ளே வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே நீங்கள் வந்து காட்டனில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சுருங்காது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ராப் எப்படி போடுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதே இடத்துல 2 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே அந்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராப் வந்து எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் 5 டபுள் க்ரோஷே இல்லை 6, 7 எந்த அளவுக்கு திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தேன்னா 5 ஸ்டிச்சஸில் நான் டபுள் க்ரோஷே போட்டிருக்கிறேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வேணும்னா இன்னும் 2 செயினில் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் போடுறதுக்கு இப்படி 2 செயின் போட்டுட்டு இதை இப்படி நம்ம திருப்பிக்கலாம். திருப்பி அதே இடத்துல டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி 5 டபுள் க்ரோஷேவோ இல்லை நீங்கள் எவ்வளோ டபுள் க்ரோஷே போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட லென்த் எவ்வளோ வேணுமோ, இல்லை நீங்கள் க்ராஸ் பாடியாக போடணுன்னா அந்த அளவுக்கு லென்த் வச்சுக்கோங்க. இல்லை நான் ஷோல்டரில் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு லென்த் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் வேணுமோ அந்த மாதிரி இப்படி மாற்றி மாற்றி நம்ம பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேவையான லென்த்துக்கு நம்ம ஸ்ட்ராப்பை பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்ட்ராப்பை ட்விஸ்ட் இல்லாமல் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ அப்படி எடுத்து விடும்போது நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இது முடிஞ்சிருக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. இப்போது இந்த ஹோல்டரோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம இப்படி பாதியாக நம்ம இது ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு இங்கேயும் ஒரு எண்டு கிடைக்கும். ஸோ அந்த எண்டு வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இந்த எண்டில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 2 ஸ்டிச்சஸை விட்டுட்டு 3rd ஸ்டிச்சுக்குள்ளே நம்மளுடைய ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ட்விஸ்ட் இல்லாமல் எடுத்து இப்படி நம்ம இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதில் விட்டுட்டு நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம். இந்த லூப்பையும் இந்த இதோட நம்ம விட்டு வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம 5 டைம் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம எண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயே நம்ம இந்த பேஸ்லேயும் இந்த ஸ்ட்ராப்லேயும் நம்ம 2யுமே ஒட்டுக்கா வச்சு தைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் உள்ளே விடணும். அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ராப்லேயுமே நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் உள்ளே விடணும். விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் உள்ளே விட்டுக்கலாம். இதில் இருக்கிற அடுத்த ஸ்டிச்லேயும் உள்ளே விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலி இப்போது 2 ஆயிடுச்சு. அடுத்தது 3, அடுத்தது 4. ஸோ இப்போ நம்ம 4 ஸ்டிச் போட்டிருக்கிறோம், 4 ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம ஏற்கனவே இந்த ஃபஸ்ட் ஒன் போட்டது வந்து இந்த லாஸ்ட் ஸ்டிச்சோட கணக்கில் வரும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ
அப்படி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு ஆடாக தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து இந்த இடத்துல நம்ம போட போகிறோம். இங்கே தெரியுது இல்லையா, இந்த ஸ்டிச்சில் நம்ம போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து விட்டுட்டு இந்த ஸ்டிச்சில் நம்ம இப்படி போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போது ஒரு செயின் போட்டு இந்த யானை கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்ட்ராப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸஸ் யானை உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. க்ரோஷே பழகுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான க்ரோஷே ப்ராஜெக்ட்ஸ் கற்றுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாய். தேங்க்யூ.